ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி 2025 எப்போது, இந்த நாளுக்கு இப்படி ஒரு சிறப்பா என்பதை பற்றி பார்ப்போம். விநாயகரை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும். எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு பிறகு வழிபட வேண்டும் என்பார்கள். ஆனால் விநாயகரை வழிபட்டு அருள் பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாள் உண்டு. முழுக்க முழுக்க விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் ஒன்று உள்ளது என்றால் அது விநாயகர் சதுர்த்தி தினம்தான். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எப்போது வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம். முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த திருநாளையே விநாயகர் சதுர்த்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் விநாயக பெருமான் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. விநாயகர் அவதரித்த திதி என்பதால் அனைத்து மாதங்களிலும் வரும் சதுர்த்தி தினம் விநாயக பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது. விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்காக அனைத்து சதுர்த்தி தினங்களிலும் பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். அதில் தேய்பிறையில் வரும் சதுர்த்தியை துன்பங்களை நீக்கும் ஆற்றல் படைத்த சங்கடஹர சதுர்த்தியாக பக்தர்கள் வழிபடுகிறார்கள். ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரும் சங்கடஹர சதுர்த்தியை மகா சங்கடஹர சதுர்த்தி என போற்றி வழிபடுகிறோம். சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க துவங்குபவர்கள் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தியிலிருந்து துவங்குவது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது. துன்பங்கள் தடைகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க சதுர்த்தி திதியில் வழிபடுவார்கள். மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தி திதியே விசேஷமானது என்றால் விநாயகர் அவதரித்த ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி எத்தனை விசேஷமானதாக இருக்கும் என பார்ப்போம். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. விநாயக பெருமான் ஞானத்தின் உருவமாக ஓம்கார வடிவமாக திகழ்பவர். அவரது அவதார தினம் புத்தி காரகன் என போற்றப்படும் புதன்கிழமையில் வருவது மிக மிக விசேஷமானதாகும். ஆகஸ்ட் 26ஆம் தேதி பகல் 2:22 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 27ஆம் தேதி மாலை 3:52 மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதற்கு பிறகு பஞ்சமி திதி துவங்கிவிடுகிறது. அதேபோல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலையில் அஸ்த நட்சத்திரமும் பிறகு சித்திரை நட்சத்திரமும் வருகிறது. இந்த 2 நட்சத்திரங்களும் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசியில் வரக்கூடியவை. அது மட்டுமல்லாமல் அஸ்தம் நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம் காயத்ரி தேவி. அதேபோல் சித்திரை நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம் சக்கரத்தாழ்வார். இவர்கள் இருவருமே ஞானம், வெற்றி, ஆன்மீக பாதுகாப்பையும் தெய்வீக பலத்தையும் தரக்கூடிய தெய்வங்கள். இந்த தெய்வங்களுக்கு உரிய நாளில் விநாயக பெருமானை விரதமிருந்து வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும். இது காரிய வெற்றியை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நாளாகும். காரிய தடைகளை அதிகம் சந்திப்பவர்கள், புதிதாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் இந்த நாளில் துவங்கினால் வெற்றிகள் அதிகரிக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கி வீட்டில் வைத்து விநாயகருக்கு விருப்பமான கொழுக்கட்டை, மோதகம் போன்ற உணவுகளை படைத்து விநாயகருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் விநாயகரின் முழுமையான அருள் கிடைக்கும். அதோடு பெருமாளின் அம்சமான சக்கரத்தாழ்வாரின் அருளும் கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல், எருக்கம்பூ மாலை சாற்றி வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தீராத துன்பங்கள் விலகும். இது எதுவும் முடியாதவர்கள் சிறிதளவு அவல் அல்லது ஒரு வாழைப்பழத்தை வாங்கி வைத்து ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டால் விநாயகர் மனம் மகிழ்வார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.